கர்த்தரை நீங்கள் விட்டுவிட்டீர்கள், அதனால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார் என்றே சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம். கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். யூதாவில் ஆசாரியராக யோய்தா இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் யோவாஸ் என்ற 1 வயது குழந்தையை, ராஜகுமாரனை பத்திரமாக மீட்டு ஆபத்திலிருந்து காப்பாற்றி அந்த குழந்தையை 7 வயது வரைக்கும் பாதுகாத்து அதன் பின்பு அவரை ராஜாவாக்கினார். 7வது வயதில் அவரை ராஜாவாக்கினார். அந்த குழந்தையின் பெயர் யோவாஸ். யோவாஸ் ராஜாவாகும் போது 7 வயதாய் இருந்து 40 வருடம் யூதாவை அரசாண்டார். அப்படி இருக்கும் பொழுது, யோவாஸ் அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது, அதாவது யோவாசை எடுத்து வளர்த்தவர் ஆசாரியராகிய யூதா. அவரும் அவரது மனைவியும் இருவரும், அதாவது குழந்தையின் அத்தை முறை யோய்தாவின் மனைவி வருகிறது. அந்த உறவு முறைதான் அவர்கள் எடுத்து வளர்த்து ராஜாவாக்கினார்கள். கர்த்தர் மோசேயாவுக்கு சொன்ன ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் என்ற வார்த்தையின்படி அப்படியே யோய்தா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ராஜகுமாரனை ராஜாவாக்கினார். அப்படி இருந்தது மட்டுமல்லாமல் அவர் மரணம் அடையும் வரைக்கும், ஆசாரியனாகிய யோய்தா மரணம் அடையும் வரைக்கும் யோவாசுக்கு புத்திமதிகளை சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனிதனாக அவர் வளர்த்து ராஜாவாகவும் ஆக்கியிருந்தார். கர்த்தருடைய வழிகளில் யூதா தேசத்தை ஆளும்படி செய்திருந்தார். யோவாசும் யோய்தாவின் சொல்லை கேட்டு நடந்து கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். இப்படி இருக்கும் பொழுது யோய்தா தன்னுடைய 130வது வயதில் இறந்து விடுகிறார். அவர் வயது சென்றவராய் இருக்கிறார், இறந்து விடுகிறார். அந்த சமயத்தில் அவர் இறந்த பின்பாக யூதாவில் உள்ள பிரபுக்கள் எல்லாம் ஒன்று கூடி யோவாஸ் ராஜாவினிடத்தில் வருகிறார்கள். வந்து ராஜாவே என்று பணிந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது யோவாஸ் பிரபுக்களின், அந்த யூதாவின் பிரபுக்களின் சொல்லை கேட்டு நடக்க தொடங்கினார். அதுவரைக்கும் ஆசாரியனாகிய யோய்தாவின் சொல்லை கேட்டு நடந்தவர், அதன் பின்பாக யோய்தாவின் மரணத்திற்கு பின்பாக ஆசாரியர் காட்டின நல் வழிகளை கேட்டு நடந்த யோவாஸ், அவருடைய மரணத்திற்கு பின்பாக இவர் யூதா ஜனங்களின் பிரபுக்களை கேட்டு அவர்கள் சொல்படி நடக்க தொடங்கினார். அப்படி இருக்க அவர்கள் பேச்சை கேட்டதினால் அவர்கள் தவறான காரியங்களில் யோவாசை வழி நடத்தினார்கள். அதாவது விக்கிரக தோப்புகளை யூதாவில் உண்டாக்குவது, விக்கிரக கோயில்களை உண்டாக்குவது, ஜனங்களுக்கு இச்சையான காரியங்களை நடப்பிக்கிறது போன்ற காரியங்களில் அவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் யோவாசுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி இருக்க யோவாஸ் அதை கேட்டு, பிரபுக்களின் சொல்லை கேட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார். அப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிக்கிறார். இப்படி செய்யாதே, இது தவறு என்று யோவாசை பலமுறை எச்சரிக்கிறார். ஆனாலும் யோவாஸ் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் யூதாவின் பிரபுக்களின் சொல்லை கேட்டு அவர் பாவ வழியில் நடந்தார், கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது. இப்படி இருக்க ஆசாரியராகிய யோய்தா மரணம் அடைந்த பின்பு அவரது குமாரனான சகரியா ஆசாரியனானார். யோய்தா ஆசாரியராய் இருக்கும் பொழுதே யோவாஸ் தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்களிடத்தில் சொல்லுகிறார், தேவாலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும், அங்கங்கு பாதிப்புகள் உண்டாயிருக்கிறது, அதனால் தேவாலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும், அதனால் ஜனங்களிடத்தில் காணிக்கைகளை பெறுங்கள், அதை வைத்து சேகரித்து அதை கொண்டு நாம் தேவாலயத்தை பணி செய்ய வேண்டும். அதாவது எனக்கு முன்பாக இருந்த அத்தாலியால் என்ற ராணி, அவள் 6 வருடம், அதாவது யோவாஸ் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அவள் அரசாண்டு கொண்டிருந்தாள். எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு சரியான கொடுமைக்காரியான
பொல்லாத ஆவி பிடித்த பெண் அவள், அத்தாலியாள். அவள் என்ன செய்தாள் என்றால், தேவாலயத்தில் இருந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவளும் அவளோடு சேர்ந்தவர்களும் அதை கொண்டு போய் பாகாலுக்கு செலவழித்து போட்டார்கள், வீணாக்கி விட்டார்கள். அதனால் தேவாலயத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அதாவது தேவாலயத்தில் பணம் பொருள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் எப்பொழுதும் அது இல்லாமல் போனது. சேகரித்ததை எல்லா பொக்கிஷங்களையும் அவள் எடுத்து எல்லாவற்றையும் காலி செய்து விட்டாள். இப்படி செய்ததினால் இதை யோவா சொல்லி ஆசாரியரிடத்தில் சொல்லுகிறார். தேவாலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும், பொன்னும் பொருளும் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் ஜனங்களிடத்தில் வசூல் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஆசாரியர்கள் அதை செய்யாதிருந்தார்கள். அப்படி செய்யாதிருக்கும் பொழுது யோவாஸ் நேரடியாக சென்று பார்த்து அதன் பின்பாக அவர் ஒரு திட்டம் கொடுக்கிறார். அதாவது ஒரு பெரிய இரும்பிலான ஒரு பெட்டியை செய்து அதன் மேல் துளையிட்டு பூட்டு போட்டு அதன் மேலே துளை மட்டும் வைத்து தேவாலயத்து பிரகாரத்திலே பலிபீடத்தின் பக்கத்திலே வலது பக்கத்திலே வைத்து அதில் ஜனங்களை காணிக்கை கொண்டு வந்து செலுத்தும்படியாக அதில் போடும்படியாக யோவாஸ் அறிவித்தார். இப்படி செய்ததும் ஜனங்கள் மிகவும் திரளாய் அள்ளி கொண்டு வந்து பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய காணிக்கை பெட்டியில் போட்டார்கள். இப்படி போட்டதும் அது நிரம்பிற்று. தினந்தோறும் அது நிரம்பிவிடும். அதை எடுத்து அதை ஆசாரியராகிய பிரதான ஆசாரியருடைய சேவகரும் ராஜாவின் பிரதானியும் இருவருமாக சேர்ந்து மற்றவர்களோடு துணைக்கு ஆட்களை வைத்துக் கொண்டு அந்த பணத்தை எல்லாம் எண்ணி முடித்து தேவாலயத்து காரியங்களை கவனிக்கிற உத்தியோகஸ்தர்களிடத்தில் கொடுத்தார்கள். தேவாலய பணி பழுது பார்க்கும் பொறுப்பை செய்கிற மேனேஜர் போன்ற பதவியில் இருப்பவர்களை, நிர்வாக பொறுப்பாளர்களை அவர்களிடத்தில் இந்த பணத்தை கொடுத்து, இதை நீங்கள் வாங்கி கொண்டு தேவாலயத்தின் பழுது பார்க்கும் பணியை தொடங்குங்கள். இந்த பணத்தில் தச்சருக்கும் கல் தச்சருக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் கூலி கொடுங்கள், தேவையான கற்களையும் மரங்களையும் விலைக்கு வாங்குங்கள் என்று இந்த பணத்தையும் அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். இப்படியாக தொடர்ந்து காணிக்கை வந்து கொண்டே இருந்தது. தேவாலய பணி செய்யப்பட்டு கொண்டே வந்தது. இப்படி இருக்க எல்லாம் நிறைவாகி முடித்த பின்பு அங்கு ஆசாரியனாகிய யோய்தா சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தும்படி சொன்னார். அப்படியே எல்லா காரியங்களும் நிறைவேறிற்று. யோய்தா ஆசாரியராக இருக்கும் வரைக்கும் தேவாலயத்தில் சர்வாங்க தகன பலிகளும் செலுத்தப்பட்டு மிகவும் அற்புதமாக நல்ல விதமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது தேவாலயம். அதன் பின்பாக 130 வயதுள்ளவராக நீடித்த ஆயுளுடன் வாழ்ந்து முடித்து மரித்தார் யோய்தா என்னும் ஆசாரியர். ஆசாரியர்களிலேயே இவர் மிக சிறந்த கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழ்ந்த ஆசாரியராய் இருக்கிறார். அவருக்கு பின்பாக அவரது குமாரனான சகரியா ஆசாரியன் ஆகிறார். இப்படியாக ஆசாரிய பணி தொடர்ந்து வந்தது. இப்படி இருக்க யோய்தாவின் மரணத்திற்கு பின்பு இஸ்ரவேலின் பிரபுக்கள் ராஜாவினிடத்தில் வந்து அவருக்கு தவறான வழிகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ராஜாவும் அந்த யூதாவின் பிரபுக்களின் சொல்லை கேட்டுக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரக தோப்புகளையும் யூதா தேசம் எங்கும் உருவாக்கினார். இப்படி கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை யோவாஸ் செய்ய தொடங்கினார். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவர் மேல் வந்தது. கர்த்தர் கோபப்பட்டு பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகள் வந்து கடினமாய் அவரை எச்சரித்தார்கள், ஜனங்களை எச்சரித்தார்கள், ராஜாவையும் எச்சரித்தார்கள். ஆனால் ஒருவருடைய சொல்லையும் கேட்காமல் யோவாஸ் பாவம் செய்து கொண்டே இருந்தார். பாவ வழிகளில் பிரபுக்களின் சொல்லை கேட்டு நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆசாரியனாகிய சகரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் சொன்னார், கர்த்தரை நீங்கள் விட்டு விட்டீர்கள், அது போல கர்த்தரும் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருந்தால் கர்த்தர் உங்களோடு இருந்திருப்பார். நீங்கள் இப்படிப்பட்ட தவறை செய்வது என்ன? கர்த்தருடைய கற்பனைகளை மீறுவது என்ன?
நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று கண்டித்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பேசினார் சகரியா. அப்படி பேசினதினால் ராஜா கோபப்பட்டு சகரியாவை கொன்று போடும்படி கட்டளை கொடுத்தார். அப்பொழுது சகரியாவை அங்கிருந்தவர்கள் வீரர்கள் பலிபீடத்தின் அடியே அவரை கொன்று போட்டார்கள், பிரகாரத்தில் கொன்று போட்டார்கள். இப்படியாக யோய்தாவின் குமாரனாகிய ஆசாரியனும் ஆகிய சகரியா கொல்லப்பட்டார். இதில் ஒரு காரியம் என்னவென்றால், சிறு குழந்தையாய் 1 வயது குழந்தையாய் இருக்கும்போது யோவாசை எடுத்து வளர்த்தவர் இந்த சகரியாவின் தகப்பனார். 6 வயது வரைக்கும் ஒளித்து மறைத்து பாதுகாத்து வளர்த்தார். அதன் பின்பு அவரே ராஜாவாக்கினார். 40 வருடங்கள் அவரோடு கூட இருந்து ஜனங்களை வழி நடத்தினார். யோவாசோடு கூட இருந்து தேசத்திற்கும் ராஜாவுக்கும் பாதுகாவலனாய் இருந்த யோய்தாவின் குமாரன் அதே யோவாஸ் கையால் கொல்லப்பட்டார். இது மிகப்பெரிய கொடுமையான காரியமா இருக்கிறது, தீங்கா இருக்கிறது. சகரியா பரிசுத்தமானவர், அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர், ஆசாரிய பணி செய்தவர். அப்படி இருக்க அவர் மேல் கை வைத்தது யோவாசுக்கு ஆபத்தானது. குற்றமற்ற ரத்தம் சிந்துதலை கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார். அப்படிப்பட்ட எந்த குற்றமும் செய்யாத சகரியாவை கொன்றதினால், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார் என்ற காரணத்தினால் அவரை யோவாஸ் கொன்று போட்டார். இப்படி ஒரு குற்றமும் செய்யாத சகரியாவை யோவாஸ் கொன்றதே நிமித்தம் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானார். கர்த்தர் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தியதை அவர் சும்மா விட மாட்டார். அதற்கேற்ற நீதியின் காரியத்தை அவர் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். இப்படியாக நடந்து முடிந்தது. இதற்கு அடுத்தபடியாக யோவாசும் இதே போல அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்நிய ராஜா வந்து யோவாசை கொன்று போட்டார். யூதா ஜனங்களின் மேலும் யுத்தம் வந்து தேசத்தில், அதாவது வந்த ராஜா கொஞ்சம் படையோடு தான் வந்திருந்தான். ஆனால் இவர்களோ அநேகம் பேர் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்காததினால், கர்த்தருடைய கிருபையை பெறாமல் இவர்கள் பாவம் செய்ததினால், கொஞ்ச பேர்களோடு வந்த அந்த ராஜாவே இஸ்ரவேலை வென்றுவிட்டு இவர்களை துன்மார்க்கமாய், அதாவது அந்த ராஜாவை மிகவும் கொடுமையாக அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து படுக்கையில் போட்டு விட்டார்கள். அதன் பின்பு யூதாவின் அரண்மனையில் இருந்தவர்களே யோவாசை கொன்று போட்டு இப்படியாக யோவாஸ் கொல்லப்பட்டார். எப்படி சகரியா கொல்லப்பட்டாரோ அதே போல நல்ல மரணத்தில் செல்லாமல் யோவாசும் கொல்லப்பட்டார். அவர் சகரியாவுக்கு செய்த தீமைக்கு பதிலுக்கு பதில் வந்தது. சகரியாவை பலிபீடத்தின் அடியில் அவர் உண்மையான தீர்க்க தரிசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி அதை அப்படியே சொன்னார். அப்படி இருக்க அந்த தீர்க்க தரிசனத்திற்கு விரோதமாக அவரை கொன்ற பொழுது, அவர் உயிர் போகும் பொழுது, கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்று சொல்லிவிட்டு மரணம் அடைந்தார் சகரியா எனும் ஆசாரியன். அப்படியே அதே போல கர்த்தர் சகரியாவின் இரத்தப்பழியை குறித்து யோவாசுக்கு சரியான நியாய தீர்ப்பை வழங்கினார். கர்த்தர் நல்லவர். யோவாஸ் யோய்தாவின் பேச்சை கேட்டு நல்லபடியாக வாழ்ந்த பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து யூதாவின் மேல் 40 வருடம் ராஜ்யபாரத்தை கொடுத்தார். ஆனால் ஆசாரியன் இறந்த பின்பு, யோய்தா இறந்த பின்பு யோவாசுக்கு வழிகாட்டியாய் இருந்தார். அவர் இறந்த பின்பு பிரபுக்களின் சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு சொல் பேச்சை கேட்டு அழிந்து போன யோவாசை போல நம் வாழ்க்கையில் யாரும் இருந்துவிடக் கூடாது. ஆசாரியனாகிய சகரியா சொன்ன தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் என்ன பேசினார் என்றால், கர்த்தரை நீங்கள் விட்டுவிட்டீர்கள், அதனால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார் என்றே சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது அப்படியே நடந்தது. கர்த்தரை நாம் விட்டுவிட்டால் கர்த்தர் நம்மை விட்டு விடுவார். அதனால் எப்பொழுதும் நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை பற்றி கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அதை கிடைக்கும் பொழுது பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அற்பமாய் எண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.